நமஸ்காரம், சிமாட்டோஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து காட்கோதம் சொல்லுவாங்க. ஸோ நேற்று நம்ம ஆதி கைலாஷ் யாத்திரைக்காக ஸ்டார்ட் பண்ணினோம். ஸோ நம்ம சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஃப்ளை பண்ணிட்டு வந்தோம். இப்போ டெல்லியிலேருந்து நம்ம ஹல்த்வானி வந்துட்டோம். இது வந்து பேஸ், அதாவது ஹிமாலயாஸோட பேஸ், அதாவது இதுதான் கேட்வே ஆஃப் ஹிமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லோயர் ஹிமாலயாஸ். இதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு டிராவல் பண்ண போகிற லொக்கேஷன்ஸ் வந்து பித்தோராகர். ஸோ மிடில் ஹிமாலயாஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நாளைக்கு நம்ம போகிறது வந்து தார்ச்சுல்லா. ஸோ தார்ச்சுல்லாக்கு அப்புறமாவே இட் இஸ் கோயிங் டு பி அப்பர் ஹிமாலயாஸ். ஸோ நம்ம யாத்திரை வந்திருக்கவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக சிவ தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொம்ப ப்ளசண்ட்டான டே. கொஞ்சம் ஹியூமிடிட்டி இருந்தது. நேற்றெல்லாம் ஹீட் வேவ்ஸ். டெல்லியில் வந்து டெம்பரேச்சர் 40 to 45 ரேஞ்சில் இருக்குது. பட் இட் இஸ் ஓகே, இட் இஸ் டாலரபிள். இன்னைக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது மழை பெஞ்சதுனால. ஸோ வி ஆர் ஆல் ரெடி டு கோ. சொல்லுவாங்க இல்லையா, சிவனை வழிபடணுன்னா நம்ம சிம்பிளிசிட்டி ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வர முடியும். ஸோ எல்லாருமே ரெடி. So next 5 days, next 6 days, we are only going to adapt to the situations. So எதையுமே ஏற்றுக்கிற பக்குவமும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் சிவாலயத்தை தேடி நம்ம போக முடியும். ஸோ சிவ பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சிம்பிளிசிட்டி மட்டும்தான். அண்ட் ஒன்று நம்ம சிம்பிளாக இருக்கிற பர்சன்ஸ் சிவனை வழிபடணும், இல்லை சிவனை வழிபடுறவங்க சிம்பிளாக இருக்கணும். ஸோ இது மட்டும்தான் மந்த்ரா. அண்ட் நாங்கள் எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகிட்டோம். சிச்சுவேஷன்ஸையும் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் அதுக்கான ப்ரீஃபிங்கும் எல்லாருக்கும் நம்ம மக்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ எல்லா டிவோட்டிஸும் இப்போ ரெடி. ஸோ நம்ம ஒவ்வொரு அடுத்தடுத்த ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம கவர் பண்ணக்கூடிய பிளேசஸ் வந்து கொலு தேவதா அப்படிம்பாங்க. ஸோ கொலு தேவதா, காட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ பைரவர் இருப்பார். பைரவரோட கிட்ட இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கை எதுவாக இருந்தாலும் நடக்காத ஒரு விஷயம், யாராவது நம்மள ஏமாத்துறவங்க அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அவர்கிட்ட முறையிட்டோன்னா அவர் லெட்டர் மாதிரி எழுதி போடுவாங்க. ஸோ அது மாதிரி முறையிட்டு அவர் எல்லாத்தையும் ஜஸ்டிஸ் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்பிக்கை. ஸோ அவரை பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து நீம் கரோலி பாபா, அதாவது ஆப்பிள் பாபான்னு சொல்லுவாங்க. ஸோ அவரையும் தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஜாகேஷ்வர் தாம். ஸோ ஜாகேஷ்வர் தாம் வந்து சிவன் ஆலயம். ஸோ நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெம்பிள்ஸை பற்றி நான் ஹைலைட்ஸ் கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்றைக்கி நம்மளோட ப்ரோக்ராம் இதுதான். அண்ட் நைட்டு மேக்ஸிமம் ஒரு 6-7 hours ஜேர்னி. ஸோ பித்தோராகர் ரீச் ஆகிடுவோம். தேங்க்யூ.